ஏஐல ஒரே வருஷத்துல ஆயிரக்கணக்கான ஸ்டார்ட் அப்ஸ் வந்துச்சு. ஆனா வந்த வேகத்திலே காணாம போயிடுச்சு. எப்படி? இது சும்மா காசை இழந்த கதை மட்டும் இல்ல. டெக்னாலஜியவே தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய பாடம் இதுல இருக்கு. வாங்க அந்த ஏஐ ஸ்டார்ட் அப் கலரே கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இந்த எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி இந்த ஒரு கேள்விதான். ஒரே ஒரு நல்ல ஏஐ ப்ராம்ப்ட வச்சு ஒரு கம்பெனியை உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஏஐக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது மட்டுமே ஒரு பிசினஸ் ஆக முடியுமா? இந்த கேள்விக்கு ஆமான்னு பதில் சொன்ன ஆயிரக்கணக்கான பேரோட கனவு சுக்குநூறா போச்சு. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா 2023ல ஓப்பன் ஏஐ அவங்களோட ஜிபிடி ஏபிஐய ரிலீஸ் பண்ணாங்க. அவ்வளோதான், ஒரு பெரிய தங்க வேட்டைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் கையில ஒரு அலாவுதீன் பூதம் கிடைச்ச மாதிரி நானும் ஏஐ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரே வருஷத்துல, அதாவது 2025க்குள்ள அந்த தங்க வேட்டை ஒரு கல்லறை தோட்டமா மாறிடுச்சு. இந்த ஒரு கொந்தளிப்பான காலத்தை தான் நாம ஏஐ ராப்பர் பூம்னு சொல்றோம். சரி, முதல்ல இவங்களோட எழுச்சியும் வீழ்ச்சியும், அதாவது இந்த ராக்கெட்கள்லாம் எப்படி இவ்ளோ வேகமா கிளம்பி அதே வேகத்துல வெடிச்சு செதறிச்சுன்னு பாப்போம். அப்போ ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது எவ்ளோ சுலபமா இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு தேவையானது வெறும் 3 விஷயம்தான். 1, ஓப்பன் ஏஐ கிட்ட இருந்து ஒரு ஏபிஐ கீ. 2, பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு வெப்சைட், அதான் ஃப்ரண்ட் எண்ட். அவ்வளவுதான், உங்க ஸ்டார்ட் அப் ரெடி. இதுக்கு பேர் தான் ராப்பர் ஸ்டார்ட் அப். சிம்பிளா சொல்லணும்னா இது எப்படின்னா, மத்தவங்க இன்ஜினை வாங்கி அதுக்கு ஒரு அழகான கவர் மட்டும் போட்டுட்டு இது என்னோட புது கார்னு சொல்றதுக்கு சமம். இந்த மாதிரி ஆப்ஸை நீங்க கண்டிப்பா எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்க. என் பிடிஎஃப் சுருக்கி கொடு, எனக்கு ஒரு சூப்பரான இமெயில் எழுதி கொடு, ஏன் உங்க பூனை என்ன நினைக்குதுன்னு ஏஐ வச்சு சொல்றேன்னு கூட ஆப்ஸ் வந்துச்சு பாத்துக்கோங்களேன். வெளியிருந்து பார்க்கும்போது இது ஒவ்வொன்றும் ஒரு புது ஐடியா மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே ஒண்ணுதான். அப்போ ஒரு ஃபவுண்டர் ரொம்ப பெருமையா ட்விட்டர்ல சொன்னார், எங்களுக்கு இன்ஃப்ராலாம் தேவையில்ல, அதாவது சொந்தமா சர்வர் சிஸ்டம்னு எதுவும் வேணாம், ஏன்னா எங்ககிட்ட ஓப்பன் ஏஐ இருக்கு. இதுதான் அப்போ எல்லாரோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஆனா இது எவ்ளோ பெரிய தப்புன்னு அவங்க அப்போ யோசிக்கவே இல்ல. இது எப்படின்னா, ஒரு அட்டைப்பெட்டியை அஸ்திவாரமா வச்சு ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுற மாதிரி தான். அதனாலதான் ஒரு கேள்வி கேட்கறாங்க, உண்மையில மார்க்கெட்டுக்கு வந்தது 10,000 புது ஏஐ ஸ்டார்ட் அப்பா, இல்ல ஒரே ஒரு ஸ்டார்ட் அப் 10,000 வேற ஸ்கின் போட்டுட்டு வந்ததா? யோசிச்சு பாருங்க. டாக்டர்ஸ்க்கு ஒரு ஆப், வக்கீல்களுக்கு ஒரு ஆப், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆப். ஆனா பேர் மட்டும்தான் வேற. உள்ள நடக்கிறது என்னமோ ஓப்பன் ஏஐக்கு போற ஒரே ஒரு ஏபிஐ கால் மட்டும்தான். அடுத்ததா தோல்விக்கான டெம்ப்ளேட். அதாவது இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஆரம்பிக்கும் போதே ஏன் தோத்து போகும்னு முன்னாடியே எழுதப்பட்டிருந்ததா? அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு. வாங்க அதை பார்ப்போம். இவங்களோட பிசினஸ் மாடல் அது ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, யூசர் ஒரு அழகான டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எதையாவது டைப் பண்ணுவாரு. ஸ்டெப் 2, அது அப்படியே தூக்கி ஜிபிடிக்கு ஒரு ஏபிஐ கால்ல அனுப்புவாங்க. ஸ்டெப் 3, ஜிபிடி கொடுக்கற பதிலுக்கு கொஞ்சம் கலர் அடிச்சு அழகா காட்டுவாங்க. ஸ்டெப் 4, இந்த ஒரு மேஜிக்குக்காக யூசர் மாசம் $10 கொடுப்பாருன்னு நம்புவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். பிசினஸ்ல மோட்னு ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு. தமிழ்ல சொன்னா பாதுகாப்பு அரண். சிம்பிளா, உங்க போட்டியாளர்கள் கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துற ஒரு விஷயம். அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த ராப்பர் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அப்படி எந்த ஒரு பாதுகாப்பு அரணும் இருந்துச்சா? இல்ல, 0. என்னது, யார் வேணாலும் ஒரே வீக்கெண்ட்ல உட்காந்து காப்பி அடிச்சிட முடியும். ஆனா இவங்களோட உண்மையான பிரச்சனை டெக்னாலஜி கிடையாது, கணக்கு. சிம்பிள் மேத்ஸ். அங்கதான் எல்லாமே இடிச்சது. இப்ப இந்த சார்ட்டை பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஒரு யூசர் உங்களுக்கு மாசம் $10 கொடுக்கறாருன்னு வச்சுப்போம். ஆனா அதே யூசர் ஒரு பெரிய புத்தகத்தையே சுருக்கி தர சொன்னா நீங்க ஓப்பன் ஏஐக்கு $200 மேல கட்ட வேண்டியிருக்கும். இங்கேயே கணக்கு தப்பாயிடுச்சு பாத்தீங்களா? அப்போ முடிவென்ன? -$190 நஷ்டம். சுருக்கமா சொன்னா, உங்க ஆப் எவ்ளோ பாப்புலர் ஆகுதோ, எவ்ளோ அதிகமா யூசர்ஸ் அதை விரும்பி பயன்படுத்துறாங்களோ அவ்ளோ வேகமா உங்க காசு காலியாகும். என்ன ஒரு விசித்திரமான பிசினஸ் மாடல் பாருங்க. சரி, இப்ப நாம அந்த கல்லறைக்கே போவோம். வாங்க, அங்க இருக்கிற சில பேர்களை பாப்போம். ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் ஒரு பாடம் இருக்கு. உதாரணத்துக்கு சாட் வித் மை பிடிஎஃப். ஒரே வாரத்துல இதுக்கு 70 காப்பி வந்துருச்சு. அடுத்து ஜிபிடி ஃபிளர்ட். யாருக்குமே தேவைப்படல. லீகல் ஜிபிடி. இது தப்பான சட்ட ஆலோசனை கொடுத்து கோர்ட் கேஸ்ல மாட்டிருச்சு. கடைசியா தெரப்பி பாட். இது எவ்வளவு ஆபத்தானதுன்னு மக்கள் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, லிஸ்ட் ரொம்ப பெருசு, ஆனா கதை ஒண்ணுதான். அப்போ உண்மையான மதிப்புனா என்ன? தோத்து போன இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கும் நோஷன் ஏஐ, கிட்ஹப் கோபைலட் மாதிரி இன்னைக்கு ஜெயிச்சு நிக்கிற ப்ராடக்ட்ஸுக்கும் என்னதான் வித்தியாசம்? இதுதான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. வித்தியாசம் ரொம்ப சிம்பிள். இந்த இடது பக்கம் பாருங்க. ராப்பர் ஸ்டார்ட் அப்ங்கிறது ஒரு சீட்டு கட்டு வீடு மாதிரி. முழுக்க முழுக்க ஓப்பன் ஏஐ ஏபிஐ மேல நிக்குது. ஒரு காத்தடிச்சா போதும், விழுந்துரும். ஆனா இந்த வலது பக்கம் பாருங்க,
ஒரு உண்மையான ஏஐ ப்ராடக்ட்ங்கிறது ஒரு கோட்டை மாதிரி. அதுக்குள்ளே ஏஐங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். ராப்பர்ல ஒரு அழகான யூஐ மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்க வேலை செய்யற விதத்தோட, அதாவது உங்க ஒர்க் ஃப்ளோவோட பின்னி பிணைஞ்சிருக்கும். அதுக்கு சொந்தமா டேட்டா, லாஜிக்னு ஒரு வலுவான கோட்டை இருக்கும். ஜெயிச்சவங்கள பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். நோஷன் ஏஐ எடுத்துக்கோங்க. நீங்க நோட்ஸ் எடுக்கும்போதே அது உங்களுக்கு ஐடியா கொடுக்குது. கிட்ஹப் கோபைலட், அது உங்க கூடவே உட்காந்து கோட் அடிக்கிற ஒரு ஜூனியர் டெவலப்பர் மாதிரி. இவங்க சும்மா டெக்ஸ்ட மட்டும் ஜெனரேட் பண்ணி தரல, உங்க வேலையை சுலபமாக்கி உங்க உண்மையான பிரச்சனையை தீர்க்கறாங்க. இதுதான் பெரிய வித்தியாசம். இந்த காலகட்டத்துல பரவின ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை என்ன தெரியுமா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சா போதும் ஒரு முழு ப்ராடக்டே கட்டிடலாம்னு நினைச்சதுதான். இப்ப இந்த பில்டிங்க பாருங்க. இதுல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது மேல இருக்கிற ஒரே ஒரு மாடி மட்டும்தான். ஆனா அதுக்கு கீழே யூசரோட தேவை, கோர் லாஜிக், டேட்டான்னு எவ்வளவு பெரிய அஸ்திவாரம் இருக்கு பாருங்க. சோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் முக்கியம்தான், ஆனா அது ஒரு முழு பில்டிங் கிடையாது, அதோட ஒரு சின்ன பகுதி மட்டும். சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? இந்த இடிபாடுகள்லேருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இந்த ஏஐ உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு இப்போதைக்கு 3 ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1, உண்மையான மதிப்பை உருவாக்குங்க. சும்மா ஒரு ப்ராம்ப்டை மட்டும் வச்சு ஏமாத்தாம ஒரு நிஜமான பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க. ரூல் நம்பர் 2, ஏஐ உங்க ப்ராடக்ட் கிடையாது, அது உங்க ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ரூல் நம்பர் 3, உங்க சொந்த ஒர்க் ஃப்ளூவை, உங்க சொந்த லாஜிக்கை நீங்க தான் உருவாக்கணும். கண்ட்ரோல் எப்போ உங்க கையில இருக்கணும். கடைசியா இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. AI இஸ் யோர் என்ஜின், நாட் யோர் கம்பெனி. அதாவது ஏஐங்கிறது உங்க என்ஜின், உங்க கம்பெனியே அது கிடையாது. ஒரு கார்ல என்ஜின் எவ்ளோ முக்கியமோ அந்த அளவுக்கு தான் ஏஐயும். ஆனா வெறும் என்ஜினை மட்டும் வச்சுக்கிட்டு அதை ஒரு கார்னு சொல்லிட முடியாது இல்லையா? அப்போ இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் வருது. உங்க கையில இப்போ ஒரு சக்தி வாய்ந்த இன்ஜின் இருக்கு. இத வச்சுக்கிட்டு நீங்க எந்த உண்மையான பிரச்சனைக்கு ஒரு வண்டிய ஓட்ட போறீங்க? யோசிங்க. ஏன்னா சரியான பிரச்சனைக்கு பயன்படுத்தினா ஏஐ உண்மையிலே ஒரு அற்புதமான கருவி. டெக்னாலஜி இப்படிதான் நிறைய தோல்விகள் மூலமா நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்கும். அந்த பாடங்களை நாம சரியா கத்துக்கிட்டா போதும், அடுத்த பெரிய விஷயத்த நம்ம உருவாக்கலாம். சரி, தொடர்ந்து கற்போம்.